ஹலோ வேஸ் ஐவரும் ஒரு காட்டுல 4-5 பெண்கள் குளிச்சிட்டு இருக்காங்க. அப்ப குளிச்சிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு குரங்கு அங்க வந்து வருது. குரங்கு பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமா பெருசா வந்திருக்கு. இப்ப அந்த குரங்கு என்ன பண்ணுதுன்னா அந்த 4-5 பெண்களோட துணிகளை அப்படியே வந்து தூக்கிட்டு ஓடிடுது. அந்த பெண்கள் எல்லாருமே அந்த குரங்கிடம் கெஞ்சுறாங்க. அப்பதான் அந்த குரங்கு என்ன பண்ணுதுன்னா அந்த பெண்கள்ட்ட பேசுது. அதான் நான் உங்களோட துணியை தந்துடுறேன், ஆனா நீ என்ன வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு பெண்ணிடம் சொல்லுது. இதை கேட்டு அவ ரொம்ப அதிர்ச்சி ஆவரா. இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கலனா இந்த துணியை வந்து கொண்டு போயிடும் அப்படின்னு அது சொல்லுது. இப்ப அப்படியே அவ போக முடியாது. இப்ப மற்ற 2 பெண்களும் துணியை வாங்கிட்டு போயிடுறாங்க. இந்த ஒரு பெண்ணு மட்டும் அதுக்கு நிக்கிறா. சரி அப்படின்னு கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறா. இப்பதான் அந்த குரங்கு என்ன பண்ணுதுன்னா அவளை அந்த காட்டுல தொலை தூரத்துக்கு அழைச்சிட்டு போகுது. அங்க போய் பார்த்தா ஒரு பெரிய ஒரு குடிசை இருக்கு. அந்த குடிசையில அந்த குரங்கு இங்கதான் நான் வந்து வாழ்றேன், இங்கதான் நம்ம வாழணும் அப்படின்னு அவங்க சொல்லுது. இப்ப அந்த குரங்க கல்யாணம் பண்ணிக்கிறா. கல்யாணம் பண்ணிட்டு இப்ப சாப்பாடுலாம் நான் என்ன பண்றது அப்படின்னு அவ கேட்கிறா. அப்பதான் அந்த குரங்கு சொல்லுது, நான் வந்து ஊருக்கு போவேன், ஊர்ல உள்ள மனிதர்கள் ஏதாவது சமைச்சு வச்சிருப்பாங்க, அப்படின்னா காய்கறி எல்லாம் திருடிட்டு வந்து நான் சமைச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு அது சொல்லுது. சரி அப்படின்னு அவ்வளோ அந்த குரங்கு கொண்டு வரதெல்லாம் சமைச்சு சாப்பிடுறா. இப்பதான் ஒரு நாள் அந்த குரங்கு என்ன பண்ணுதுன்னா பக்கத்துல மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க, நான் போய் மீன் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்கு அங்க இருந்து போயிடுது. இப்ப இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு உடனடியாக அவளும் என்ன பண்றா, நம்ம எப்படியாவது இந்த குடிசையில இருந்து ஓடிடணும் அப்படின்னு அவ அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறா. வீட்டை விட்டு வெளியே ஓடுறா. ஆனா அந்த நேரத்துல ஒரு பாட்டி இருந்தாங்க வரா. இந்த வீட்டை விட்டு நீ எங்க ஓடுற அப்படின்னும் அவ கேட்கிறா. இந்த இடத்துல தான் அந்த பெண் என்ன சொல்றா, என்னுடைய வீட்டுக்கு போறேன், இங்க வாழ எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றா. அதெல்லாம் முடியாது, நீங்க தான் வாழ்ந்தாகணும் அப்படின்னு அந்த கேள்வி பேசுறா. இப்ப அந்த 2 பேத்துக்குள்ள சண்டையாவது. இப்ப உடனடியா அந்த கேள்வியை பிடிச்சி தள்ளிட்டு அவ ஓடி போறா. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த குரங்கு வந்து வருது. ஆனா வீட்டுல ஆள் இல்ல, அந்த கேள்வி மட்டும் தான் சமைச்சிட்டு இருக்கா. இப்ப எங்க அந்த பெண் அப்படின்னு அந்த குரங்கு கேள்விட்டு கேக்குது. ஆனா கேள்வி சொல்றா, அவன் எங்க போறான்னு எனக்கு தெரியல அப்படின்னும் கேள்வி சொல்றா. அதை கேட்டு அந்த குரங்கு கோவப்படுது. இல்ல நீ போய் சொல்ற, எங்கன்னு உண்மையை சொல்லு அப்படின்னு அந்த கேள்வியை போட்டு அந்த குரங்கு அடிக்குது. ஆனாலும் அவ எதுவுமே சொல்லல. இந்த இடத்துல தான் என்ன பண்ணுதுன்னா நேரா அந்த பெண்ணு வீட்டுக்கு வரா. அவளுக்கு 5 சகோதரர்கள் இருந்திருக்காங்க. அவங்கள்ட்ட இது மாதிரி ஒரு குரங்கு என்ன காட்டு கொண்டு போச்சு, அங்க வந்து இந்த மாதிரி விஷயம் நடந்தது அப்படின்றத அவ சொல்றா. அந்த 5 சகோதரர்களும் பயங்கரமா கோவப்பட்டு காட்டுக்கு வந்து அந்த குரங்கை தேடுறாங்க. ஆனாலும் அந்த குரங்கு எங்க இருக்குன்னே தெரியல. உடனடியா அவங்க திரும்பி போறாங்க. இப்ப காலங்கள் சில ஓடுது. இப்ப அந்த பெண்ணு கர்ப்பமா வரா. அவங்களுக்கு எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சி. அந்த குரங்கால தான் நீ கர்ப்பம் ஆயிட்ட அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப அவ எதுவுமே சொல்லாம இருக்கிறா. கொஞ்ச நாளாவது அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையும் குரங்கு மாதிரியே இருக்கு. இதை பார்த்து அந்த சகோதரர்கள் எல்லாருமே பயங்கரமா கோபம் வர்றாங்க. உடனடியா இந்த குழந்தை கொண்டு அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அதெல்லாம் முடியாது அப்படின்னு அவளும் சொல்றா. இப்ப எப்போதும் சண்டை செஞ்சிருவா. கொஞ்சம் கொஞ்சமா அந்த குரங்கு வளருது. வளர்ந்த பிறகு அவன் சகோதரர்கள் இன்னும் கோபமா வராங்க. இந்த குரங்கு குட்டிய கண்டிப்பா நீ வந்து கொண்டு விட்டுரு, அப்படி இல்லைன்னா நான் கொன்றுவோம், இன்னும் 2 நாள் கெடுதோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதை கேட்டு அவ பயந்துடுறா. இந்த இடத்துல தான் அந்த குரங்கு குட்டியை கூப்பிட்டு உடைய அப்பா இந்த காட்டுல இருக்காரு, அங்க போயிட்டு அவ தேடு அப்படின்னு அவ சொல்றா. இது கேட்டுட்டு அந்த குரங்குட்டியும் அந்த காடு முழுவதும் தேடுது. ஆனா அவருடைய அப்பாவை கண்டுபிடிக்க முடியல. உடனடியா திரும்பவும் வீட்டுக்கு வருது. இப்பதான் சொல்லுது, நான் எங்கேயும் தேடினேன் ஆனா கிடைக்கல அப்படின்னும் அது சொல்லுது. உடனே திரும்பவும் 5 சகோதரர்களும் அங்க வராங்க. வந்துட்டு நான் இப்பதான் சொன்னோம் இது மாதிரி அந்த குரங்குட்டியை உடனடியா வந்து அனுப்பல அப்படின்னா இன்னைக்கு ராத்திரி நான் கொன்றுவோம் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. உடனடியா அவளும் தயவு செய்து எங்கேயாவது போய் காட்டுல வந்து பொழைச்சிக்க, உன்னுடைய அப்பா காட்டுல தான் வந்து இருப்பாரு, நீ தேடு அப்படின்னும் அவ சொல்றா. இப்ப உடனடியா அந்த குரங்குட்டியும் காட்டுள்ள போது அங்க எங்கேயுமே சுத்தி தேடிட்டு களைச்சி போய் ஒரு மரத்துக்கடியில உட்காருது. இப்பதான் ஒரு பெரிய குரங்கு அங்க வருது. அந்த குட்டியை பார்த்துட்டு ஏன் இப்படி சோகமா இருக்கிற அப்படின்னும் அது கேக்குது. அப்பதான் அந்த குரங்குட்டி சொல்லுது, இது போல என்னுடைய அம்மா என்னை வீட்டு விட்டு துரத்திட்டாங்க. அதாவது என்ன நடந்தது அப்படின்னா என்னுடைய அம்மா ஒரு மனித பிறவி, 5 சகோதரர்கள் இருக்காங்க, அவங்க என்ன அடிச்சு கொன்றுன்னு சொன்னப்படு நான் வந்து இங்க வந்துட்டேன் அப்படின்னும் எங்க அப்பாவை தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னும் அது சொல்லுது. இப்ப அதை கேட்டு அந்த குரங்கு, அது வேற யாரும் இல்ல, அது நான் தான், நீ தெரிஞ்சிருக்கிறது என்னதான் அப்படின்னும் அந்த குரங்கு சொல்லுது. இதை கேட்டு அந்த குரங்குட்டி இன்ப மகிழ்ச்சி அடையுது. உடனே அந்த குரங்குட்டிய வீட்டுக்கு அழைச்சிட்டு போகுது. வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு அது அந்த காட்டுல என்ன நடக்குது, எப்படி வாழணுன்றத எல்லாமே சொல்லி தருது. இந்த இடத்துல தான் சரி வா அம்மா போய் பார்ப்போம் அப்படின்ட்டு அந்த குரங்குட்டி அவன் அப்பாவை அழைச்சிட்டு நகரத்துக்கு வருது. நகரத்துல அந்த பெண் இருக்கிற வீட்டுக்கு வருது. இப்ப அந்த பெண் வீட்டை விட்டு வெளில வரா. வெளில வந்து பார்த்த பிறகு பயங்கர அதிர்ச்சி. ஏன்னா அந்த குரங்கு அங்க நின்று இருக்கு. இதை பார்த்துட்டு நீ எப்படி இங்க வந்த அப்படின்னும் அது கேட்டு இருக்குது. இப்ப அந்த குரங்குட்டி உட்கார்ந்து இருக்கு. அடுத்த 5 நிமிஷத்துலயே அந்த சகோதரர்கள் பின்னாடி துப்பாக்கி வச்சுட்டு நிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு அந்த குரங்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது. இப்ப அந்த குரங்கு அவங்களை விட்டு எப்படியாவது ஓடிடணும் அப்படின்ட்டு தெரிச்சு ஓடுது. இப்ப குரங்குட்டி ஆய்ச்சிக்கிட்டு ஓடுது. இப்ப அங்க ஓடின பிறகு மனிதர்களும் எப்பொழுதுமே ஜாக்கிரதையா இருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா நம்மள வந்து அழிச்சிருவாங்க, நம்ம எப்பொழுதுமே இந்த மாதிரி எல்லாம் பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு அந்த குரங்குட்டிக்கு ஒவ்வொரு விஷயமும் சொல்லி தருது. இப்ப அந்த 5 சகோதரர்களும் பயங்கரமா கோபம் பண்றாங்க. நேரா காட்டுக்கு வராங்க. வந்து தேடி பாக்குறாங்க. ஆனா எங்கேயுமே கிடைக்கல. இந்த இடத்துல அந்த குரங்குட்டி அந்த குரங்கிட்ட சொல்லுது, என்னுடைய அம்மா அந்த அளவுக்கு நல்லா பாதுகாத்தாங்க, வேலைக்கு உணவு தராங்க, எனக்கு எந்த குறைச்சலும் இல்லாம என்ன
வளர்த்தாங்க. ஆனா இங்க எதுவுமே கிடைக்கல அப்படின்னும் அந்த குரங்குட்டி அழுவுது. இந்த நேரத்துல அந்த குரங்கும் ரொம்ப கவலைப்படுது. இந்த நேரத்துல தான் அந்த குரங்கு என்ன பண்ணுதுன்னா சாப்பிடறதுக்கு ஏதாவது வழி இருக்குமா அப்படின்னு தேடி பாக்குது. எங்குமே கிடைக்கல. அப்பதான் அந்த குரங்கு சொல்லுது, இதுக்கு நேரம் நீ போனா ஒரு தோட்டம் இருக்கு, அந்த தோட்டத்துல ஏதாவது பழம் இருக்கும், அதை பறிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லுது. இந்த நேரத்துல அந்த குரங்குட்டியும் சரி அப்படின்ட்டு உணவு தேட போகுது. இப்போ அங்க போய் பார்க்கும்போது ஒரு கூட நிறைய பழம் இருக்கு. இப்போ இதை பார்த்துட்டு நம்ம ஏன் காடு காடா மரத்தெல்லாம் வந்து தேடணும், இந்த கூடையில உள்ள பழங்களே சாப்பிடலாம் அப்படின்னு ரொம்ப ஆசையோட அந்த பழத்தை எடுக்க போகுது. அடுத்த நிமிஷமே அது வலையில சிக்கியுது. ஏன்னா அங்க ஒரு வேடன் அமர்ந்திருக்கான். அந்த வேடன் உடனடியா ஏதோ ஒரு உயிரினம் விழுந்துச்சு அப்படின்ட்டு ஓடி வரான். ஓடி வந்து பார்த்தா அந்த குரங்குட்டி இருக்கு. இதை பார்த்து நல்ல கொழுத்த குரங்குட்டியா இருக்க, உன்னை உடனடியா ஒரு மந்திரவாதியிடம் அழைச்சிட்டு போறேன், அவர் நல்லா உன்னை பார்த்துப்பாரு அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப அந்த குரங்குட்டியை என்னை விட்டுரு அப்படின்னு அழுவுது. ஆனாலும் அவன் கேட்கல. இப்ப உடனடியா இன்னொரு வேட்டைக்காரனும் அங்க ஓடி வரான். ஓடி வந்து அந்த குரங்குட்டியை பார்த்து இன்னைக்கு நல்ல காசுக்கு இந்த குரங்கு வித்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது பேசிட்டு இருக்கும் போது அந்த பெரிய குரங்கு வந்துருது. இப்ப அந்த குரங்கு வந்து இவங்க ரெண்டு பேர்த்தையும் செம்மடி அடிக்குது. இப்ப இன்னொரு வேட்டைக்காரன் துப்பாக்கிய சொல்றான், அவனையும் அடிச்சிருது. அவங்க ரெண்டு பேரையும் அடிச்சு போட்டு இப்ப நேரா அந்த குரங்குட்டியை அடிச்சுட்டு வீட்டுக்கு போகுது. வீட்டுக்கு போன பிற்பாடு இது போல இதுக்கு மேல இங்க இருக்கிறது பாதுகாப்பு இல்ல, நம்மளை தேடிட்டு யாரோட வந்துட்டு இருக்காங்க அப்படின்னும் அது சொல்லுது. இப்பதான் திரும்ப அந்த 5 சகோதரர்களும் காடு முழுவதும் தேடி பாக்குறாங்க. தேடி பார்த்துட்டு அந்த வேட்டைக்காரர் இடத்து வராங்க. இப்பதான் அந்த வேட்டைக்காரர் சொல்றாங்க, 2 குரங்கு என்ன அடிச்சு போட்டு போயிடுச்சு அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. இதை கேட்டுட்டு உடனடியாக அந்த வேட்டைக்காரர்கள் என்ன பண்றாங்கன்னா, சரி வாங்க தேடுவோம் அப்படின்னு தேடுறாங்க. அங்க ஒரு குடிசை இருக்கு. இந்த இடத்துல அந்த வேட்டைக்காரர்கள் என்ன சொல்றாங்கன்னா, துப்பாக்கி குண்டு மருந்தை இதுல போட்டு இந்த குடிசையை பிடிக்க வச்சிடலாம், அதை எரிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி குண்டு மருந்துகள்லாம் ஒன்று சேர்த்து அந்த குடிசையில வச்சு பாம் வைக்கிறாங்க. இப்ப அந்த குடிசையும் வெடிச்சு சேதமாகுது. இப்ப அந்த குரங்கெல்லாம் இறந்துச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா போயிடுறாங்க. ஆனாலும் அந்த குரங்கு வந்து இறக்கல. அந்த வீட்டுக்கு அடியிலே ஒரு சுரங்க பாதையை அந்த குரங்கு ஏற்படுத்தியிருக்கு. அதன் வழியா அந்த குரங்கும் குரங்குட்டியும் தப்பிச்சு போயிடுது. இந்த நேரத்துல தான் தெரியவா இங்க இருக்கிறது சேஃப் இல்ல, நம்ம திரும்பவும் உங்க அம்மாவை போய் பார்ப்போம் அப்படின்ட்டு அவங்க அம்மாவை தேடி போறாங்க. இப்ப அந்த பெண்ணிட போறாங்க. அந்த பெண்ணு இந்த குரங்குடியை பார்த்துட்டு ரொம்பவே வந்து அழுவுது. இந்த நேரத்துல தான் சொல்லுது, அம்மா நான் ரொம்ப துன்பப்பட்டேன், என்னை எப்படிலாம் நீங்க வந்து பாதுகாத்தீங்க, ஆனால் ரொம்ப நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னும் அந்த குரங்குட்டி அழுவுது. அவ பார்த்துட்டு குரங்குட்டியை அணைச்சிக்கிறா. இதுக்கு மேல நான் உன்னை தனியா விட மாட்டேன், நீ கவலைப்படாம அப்படின்னு அவன் சொல்றா. அடுத்த 5 நிமிஷத்துலயே அந்த 5 சகோதரர்களும் அங்க வந்துடுறாங்க. இப்ப துப்பாக்கி காட்டி இப்ப நான் உங்க 2 பேரும் சுட போறேன் அப்படின்னும் சொல்றாங்க. இந்த நேரத்துல அந்த குரங்கு பேசுது, என்னை மன்னிச்சிருங்க, என்னை சுடாதீங்க அப்படின்னும் அது சொல்லுது. இப்ப அதை பேசுறதை பார்த்து அந்த 5 சகோதரர்களும் ஆச்சரியப்படுறாங்க. இப்பதான் அந்த குரங்கு சொல்லுது, நான் ஒரு மனிதன் தான், இப்ப நானும் என்னுடைய குழந்தையும் மனிதனா மாற முடியும், அதுக்கு ஒரு சில விஷயம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லுது. அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன ஒரு முனிவர் சாபம் விட்டாரு. அதாவது அந்த முனிவரை நான் கேள்வி செஞ்சேன், இன்னையிலேருந்து நீ ஒரு குரங்கா மாதிரி இந்த உலகத்துல சுத்து அப்படின்னும் அவர் சாபம் விட்டாரு. அவர் சொன்னது, 18 நாள் ஒரு பெண் உனக்காக விரதம் இருக்கிறா அப்படின்னா கண்டிப்பா நீ ஒரு மனிதனா மாறுவ, உனக்கு பிறக்கிற குழந்தைய மனிதனா மாறும் அப்படின்னும் அவர் சொன்னாரு. இப்ப அதுக்காக தான் இந்த பெண்ணை நான் திருமணம் செஞ்சேன், உங்களுடைய தங்கச்சி நான் திருமணம் செஞ்சேன், ஆனா அதுக்குள்ளேயே இவ்வளவு விஷயம் நடந்துச்சு அப்படின்னும் அந்த குரங்கு சொல்லுது. உடனடியா அவங்க எல்லாருமே கேட்டு ஆச்சரியப்படுறாங்க. சரி அப்படின்ட்டு அந்த 18 நாள் அவ விரதம் இருக்கிறா. இப்ப விரதம் இருந்து அவன் முடிச்ச பிறகு ஒரு மனிதனா மாறுறான். அந்த குரங்குட்டியும் மனித குழந்தையா மாறுது. இப்ப எல்லோருமே சந்தோஷமா வந்திருக்காங்க. ஓகே, இந்த வீடியோ பிரச்சனைக்கிறேன், மீண்டும் அடுத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.